During this period of our war, different countries help us at different times. யுத்த காலத்தில் பல்வேறு நாடுகள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நமக்கு உதவின. இந்தியா, அமெரிக்கா, ஈரான், ரஷ்யா, யுக்ரைன், பாகிஸ்தான் போன்ற சில நாடுகள் அவற்றுள் அடங்கும். ஆனால் அதில் சில எல்லைகளும் தடைகளும் இருந்தன. சில நாடுகள் அபாயகரமற்ற ஆயுதங்களை வழங்குவதற்கான தடையை விதித்திருந்தன. அதாவது அவர்கள் எமக்கு அபாயகரமான ஆயுதங்களை வழங்க விரும்பவில்லை. ஆனால் அபாயகரமான ஆயுதங்கள் இல்லாமல் நாம் எவ்வாறு யுத்தம் செய்வது? எமக்கு எதிரியை அழிக்க வேண்டிய தேவை இருந்தது. எனவே சில நாடுகள் எமக்கு அபாயகரமற்ற ஆயுதங்களையே வழங்கின. உதாரணமாக பயிற்சிகளை வழங்குதல். மற்றொரு உதாரணம், ஒரு நாடு எமக்கு ஒரு போர்க்கப்பலை வழங்கியது, ஆனால் ஆயுதங்கள் இல்லாமல் வழங்கியது. விடயங்கள் அவ்வாறே நடந்தன. சில நாடுகளில் தடைகள் இருந்தன. சில நேரங்களில் நாம் ஆயுதங்களை வாங்கினாலும் எம்மால் தோட்டாக்கள் மற்றும் வெடிமருந்துகளை வாங்க முடியாமல் போனது அல்லவா? அக்காலத்து நிலைமையே அது. ஆனால் எமக்கு ஆயுதங்கள், தோட்டாக்கள், பீரங்கிகள், ரேடார்கள், கவச வாகனங்கள், போர்த்தாங்கிகள், விமானங்கள் மற்றும் கப்பல்களை வழங்கிய ஒரு நாடு இருந்தது. அதுவே விசேடமாக 2006 முதல் 2009 வரையான காலப்பகுதியில் சீனா எமது பிரதான பாதுகாப்பு விநியோகஸ்தராக மாறியது. சீனா எந்த அளவிற்கு சென்றது என்றால், அவர்கள் கொழும்பு துறைமுகத்திலும் காலி துறைமுகத்திலும் தீர்வையற்ற களஞ்சிய வளாகங்களை நிறுவினர். அதாவது எமது பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி பத்திரத்தை எடுத்துக்கொண்டு அங்கு செல்வது மாத்திரமே மீதியாக இருந்தது. அது ஒரு பொருட்கள் பட்டியலை எடுத்துக்கொண்டு செல்வது போன்ற ஒரு வேலை. ஆயுத சூப்பர் மார்க்கெட்டிற்கு சென்று நீங்கள் வாங்குவீர்கள். உண்மையை சொல்வதானால் நீங்கள் அந்த நேரத்தில் பணம் கொடுத்து வாங்க மாட்டீர்கள். உங்களுக்கு தேவையானதை சேகரித்துக் கொண்டு சென்று பயன்படுத்துவீர்கள். பணத்தை பின்னர் செலுத்த முடியும். வேறு எந்த ஒரு நாடாவது மற்றொரு நாட்டில் இது போன்றதொரு காரியத்தை செய்திருக்கின்றதா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த இடத்தில் அவர்கள் ஒரு தீர்வையற்ற களஞ்சியத்தை நிறுவும் அளவிற்கு முன்னோக்கி சென்றார்கள். 30 வருட கால யுத்தத்தை வெல்வதற்கு சீனாவின் இராணுவ உபகரண உதவி மிக முக்கியமாக அமைந்தது. அப்படியென்றால் சீனா எமது பிரதான அபிவிருத்தி பங்காளியாக மாறியது இவ்வாறு. சீன நிறுவனங்கள் பெற்றுள்ள பன்முகத்தன்மை ஆற்றல் இங்கே முன்னுரிமை பெற்றது. கொழும்பில் இருந்து கொண்டு எமக்கு ஆயுதங்களை விநியோகித்த அந்த அனைத்து நிறுவனங்களும் உடனடியாக கட்டுமான நிறுவனங்களாக மாறின. அது சீனாவிற்கு ஒரு பெரிய சாதகமாக அமைந்தது. ஏனெனில் அவர்கள் ஏற்கனவே இங்கு இருந்தாலும் அவர்களின் அலுவலகங்கள் இங்கு இருந்தாலும் சாதகமாக அமைந்தது. அதேபோல் சீன நிறுவனங்களில் பெரும்பாலானவை அரசாங்கத்திற்கு சொந்தமானவை என்பதை நாம் அறிவோம். அவர்கள் லாபத்தை பற்றி மட்டும் சிந்திப்பதில்லை. சீன மத்திய அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கும் அறிவுறுத்தல்களுக்கு அமைய அவர்கள் பணியாற்றுகின்றார்கள். எனவே இலங்கைக்கு ஆயுதங்களை விநியோகித்த இந்த நிறுவனங்கள் மிக குறுகிய காலத்தில் கட்டுமான நிறுவனங்களாக மாறின. கலாநிதி பாக்யா சேனாரத்னவினால் எழுதப்பட்ட நட்பிலிருந்து சார்பு நிலை வரை சீனா மீதான இலங்கையின் வெளியுறவு கொள்கை உருவாக்கத்தை பகுப்பாய்வு செய்தல் என்ற நூல் வெளியீட்டு விழாவின் போதே அட்மிரல் ஜெயநாத் கொலம்பகே இந்த வெளிக்கொணர்வை செய்தார்.